தற்போது அண்மை செய்தி. திமுகவின் துணை பொதுச் செயலாளர்கள் கூடுதலாக 2 நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே 5 இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 2 நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மு.பே. சாமிநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆகிய 2 துணை பொதுச் செயலாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். தொடர்ந்து பேசலாம். திமுகவின் தலைமை அமைப்பின்படி தற்போதைய துணை பொதுச் செயலாளர்களாக ராசா எம்பி அவர்களும், அந்தியூர் பி. செல்வராஜ், கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களும், பெரியசாமி, அதுபோல திருச்சி சிவா ஆகியோர் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது கூடுதலாக 2 நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் இருந்த பொன்முடி தற்போது துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுபோல மு.பே. சுவாமிநாதன் அவர்களும் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள் வேற என்னென்ன பொறுப்பாளர்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்காங்க? விரிவான விவரங்கள். திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பை திமுக வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவினுடைய சட்ட விதியின்படி முனைவர் பொன்முடி எம்எல்ஏ மற்றும் மு.பே. சாமிநாதன் ஆகியோர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவதற்கான அறிவிப்பை திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து திருப்பூர் கிழக்கு, திருப்பூர் தெற்கு ஆகிய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக பணியாற்றி வந்திருக்கக்கூடிய அமைச்சர் மு.பே. சாமிநாதன் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு பதிலாக இல பத்மநாதன் என்பவர் நியமிக்கப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலராக பொறுப்பேற்ற இல பத்மநாதன் திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தின் காரணமாக அவருக்கு பதிலாக ஈஸ்வரசாமி நியமிக்கம் செய்யப்படுவதற்கான அறிவிப்பை திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கிறார். மேலும் வேலூர் வடக்கு, வேலூர் தெற்கு ஆகிய மாவட்டங்களில் அடங்கிய சட்டமன்ற தொகுதிகளினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பையும் கூட பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கிறார். கட்சியினுடைய நிர்வாக வசதிக்காகவும் பணிகளை செம்மவரை நடத்துவதற்காகவும் வேலூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மாற்றி அமைக்கப்பட்டு வேலூர் வடக்கு, வேலூர் தெற்கு ஆகிய 2 மாவட்டத்தில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக வேலூர் தெற்கை பொறுத்தவரை வேலூர் அனர்கட்டு, குடியாத்தம் ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நந்தகுமார் எம்எல்ஏ பொறுப்பாளராகவும், வேலூர் வடக்கிற்கு காட்பாடி, கீழ் வைத்தியநாதன் குப்பம் ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதி உட்பட்ட அந்த மாவட்டத்திற்கு கதிர் ஆனந்த், நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்பார் என்பதற்கான அறிவிப்பை திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். ஆக துணை பொதுச் செயலாளர்கள், அதே போன்று மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்க அறிவிப்பு என்பது திமுக சார்பாக திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆகியோர் வெளியிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.